என்ன மனோ, மா. இது யாருடா? புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்கா? மா, எனக்கு என்னமா தெரியும்? நானும் உங்க கூட தானே இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, பாப்போம். ஹம், உனக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு? தெரிஞ்சா சொல்ல என்னத்த என்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா நீதான் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறியே. அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? நீதான் சொன்னியே கடைசி அட்டம்ப்ட்னு. அத நல்லபடியா செஞ்சு முடி, அதுக்கப்புறம் பேசலாம். வாடா. மா. அக்கா, சரி தமன்னா, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க பாத்துக்க. சித்தப்பா, அவங்க நல்லதுக்காக தானே நான் எதையுமே சொல்லாம எனக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் போராடுறேன். ச்சே, ஏன் சித்தப்பா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? தமன்னா, இந்த உலகத்துல வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவனோட பேச்சும் பணம் இருக்கிறவனோட பேச்சும் தான் சபை ஏறும். அதனால இந்த தடவை நீ வின் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசு. அப்ப அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. சரியா சொன்னீங்க சித்தப்பா. இந்த நேரம் பார்த்து அந்த இச்சாதாரை வேற காணோம். சித்தார்த் ராணி பரணையில இருந்து வந்ததுல இருந்து அது இந்த பக்கமே வரல. போன் பண்ணி பார்த்தாலும் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, கிளம்பிட்டியாமா? ரொம்ப நாள் கழிச்சு ராணிய பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க நிறைய பேசணும். ரொம்ப நல்லதுமா. நீ இப்படி அடிக்கடி வந்துட்டு போமா. ராணிக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ அடிக்கடி வந்துட்டு போனா ரொம்ப ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா வரேங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனேன் எப்படி? இந்தாங்க, இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லைங்க, பரவாயில்ல, நேரம் ஆச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். சரி, ஓகே. சரி, நான் வரேன். சரி, போயிட்டு வாமா. வாமா லேக்கா. லேக்கா வந்தாச்சு. என்னங்க லேக்கா, தீபாவளிக்கு விஷ் பண்ணலான்னு போன் போட்டா உங்க போன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. சாரி சித்தார்த், நான் தீபாவளிக்காக எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ரேஞ்ச் கிடைக்கவே இல்ல. இப்போ நான் ஆட்டோல வரும்போது தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரேஞ்ச் எல்லாமே ஒர்க் ஆச்சு. சரி. இந்த வீட்ல பரதா போட்ட பொண்ணா? இது யாரு? Find who's that black dress girl. இவங்க யார் சித்தார்த்? இவங்க முன்னாடி நாம முகத்தை காட்டினா அந்த கொலைகாரங்க உஷாராயிருவாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ஓ, அவங்களா? ராணிக்கு தெரிஞ்சவங்க. ராணிய பார்த்து பேசுறதுக்காக வந்தாங்க. ராணி எங்க இருக்காங்க? அவ மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை, நம்மள பத்தி எதுவும் கேட்கல. Don't know who she is. Doubtful about her. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. சரிங்க. வாமா. ஒரு நிமிஷம். என்ன நம்மள கூப்பிடுறா? லேக்கா, இதுக்காக அவங்கள கூப்பிட்டீங்க? இல்ல சித்தார்த், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே அந்த இச்சாதாரி பயங்கர கோவத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சர்ப்ப கால தோஷத்துல கூட ராணிய அழிக்க முடியலன்னு இன்னும் வெறியா இருக்கும்ல. ஏன் இவங்க கூட இச்சாதாரியா இருக்கலாம்ல. அதனாலதான் செக் பண்றதுக்காக சொன்னேன். உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கணும் நானு. எதுக்காக என் முகத்தை நீங்க பார்க்கணும்? என்னாச்சு லேக்கா? என்னமோ சொன்னீங்க. ராணிக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கு, அது கடவுளா எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, அத நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போறேன்னு மட்டும் பாரு. அந்த ராணியை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ண கொடுத்தீங்களே, என்னாச்சு? பரணையில இருந்து அவ வந்து சேர்ந்துட்டா, நீங்க தான் வரதுக்கு லேட் ஆச்சு. அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத தமன்னா. அவளை எப்பவும் போல ஏதோ ஒரு சக்தி யாரோட உருவத்திலே வந்து காப்பாத்திருது. எனக்கு புரியுது லேக்கா, ஆனா இங்க இன்னொரு விஷயம் நடந்துருச்சு. என்ன தமன்னா, என்னாச்சு? அத்தைக்கு உங்க மேல டவுட் வந்துருச்சு. இது என்ன தமன்னா? எல்லாம் அந்த லேக்காவோட ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன். நேத்து தீபாவளில அதான்
தீபாவளி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இத கழட்டி போட்டுட்டு போயிருக்கா போல இருக்கு. அது மட்டுமா, தமன்னாவால ராணி விஷயத்துல எப்பவுமே எதுவுமே செய்ய முடியல, நீங்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க கிட்ட கடைசியா இந்த ஒரு தடவை ஒரே ஒரு சான்ஸ் கேட்டிருக்க. இந்த தடவையும் அந்த குப்பத்துக்காரிய என்னால கொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அத்தைங்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. தமன்னா, நீ வெளியில சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. என்ன பழைய மாதிரி மாத்திட்டு வரதான் எனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு. ராணி கூட்டிட்டு வந்திருக்கிறவ சாதாரண ஆள் இல்ல. அந்த ஆளுதான் ராணிய கடைசி நிமிஷத்துல காப்பாத்திட்டான். அப்படியா? நாங்க எங்க போட்ட பிளானையும் கெடுத்து விட்டது அவன்தான். எங்க இருந்தாலும் எப்படியாவது வந்து எப்படி ராணிய காப்பாத்துறானே தெரியல. அப்படின்னா அந்த ராணிய கொல்லவே முடியாதா? இல்ல, இனி நான் சொல்ல மாட்டேன், செயல்ல காட்டுறேன். தமன்னா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டு வந்து சொல்றேன். தாத்தா, பாட்டி, இங்க வாங்க. என்னாச்சு சுதா? ராணி இப்ப ரூமுக்கு போனா அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறா? ராணி இந்த கத்து கத்துறா? என்னாச்சு? ஏன் ராணி இப்படி பதறிட்டு கூப்பிடுறா? அதானே. என்னங்க, வாங்க போய் என்னன்னு பாப்போம். சீக்கிரம் இருமா, இதோ வரோம். தெரியலையம்மா, சரி வாங்க என்னன்னு பாப்போம். என்ன தமன்னா, அடுத்த டிராமாவை ராணி ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு. தெரியல சித்தப்பா, வாங்க போய் பார்க்கலாம். பாட்டி,